குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முத்ரா என்ன அப்படின்னா பிராண முத்திரை. பிராணன் அப்படின்னா உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிராணம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, பிராணன் அப்படின்னா உயிர். இப்போது இந்த பிராண முத்திரை எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம உடலில் ஆக்சிஜன் லெவல், அதாவது நம்ம பாடியில் ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி எனர்ஜி லெவல், எப்போ உடம்புல வந்து ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா ப்ராப்பராக இருக்கோ அப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி இருப்போம்? எனர்ஜெட்டிக்காக இருப்போம் இல்லையா? ஸோ ரத்த ஓட்டம் இருந்தால் தான் உயிரும் இருக்கும். அதான் பிராணன். ஓகே, ஸோ இப்போது பிராண சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த முதிரை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எப்போ பிராணா ப்ராப்பராக இருக்கோ அப்போவே நம்மளோட இம்யூன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இம்யூனிட்டி பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த முதிரை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் துருதுருன்னு இருக்கிறதுக்கு, அதாவது என் குழந்த ரொம்ப சோம்பேறியாக இருக்குது, என்ன பண்ணுறதில்ல, ஒரே இடத்துல உட்காந்துருக்கு, எந்திக்கலை, ஓடலை, நிற்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பிராணமுத்திரை ரெகுலராக பண்ணலாம். அதே மாதிரி என்ன நடக்கும்னா, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க பசங்க, அப்போ அவங்களே உட்கார வச்சு பிராணமுத்திரை பண்ண வைக்கலாம். ஓகேவா? ஸோ பிராணமுத்திரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஆக்சிஜன் லெவல் உடம்புல ரொம்ப ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. அதோட பிராணமுத்ரா நம்ம பிராணனை வலிமைப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சரியா? சரி, இப்போது இந்த பிராணமுத்ரா எப்போல்லாம் பண்ணலாம்? நார்மலாகவே முதிரைகள் எப்போவுமே காலையில் 6 மணி, காலையில் நீங்கள் எப்போ எழும்புறீங்களோ அப்போ ஆரம்பித்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் பண்ணலாம். ஓகே, இப்போ பிராணமுத்ரா மட்டும் 24 ஹவர்ஸும் பண்ணலாம். பட் நம்மளோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, என்னால் வந்து குறுகுறுன்னு எனர்ஜி, அதாவது உடம்பெல்லாம் சிவன்னு இருக்கும் அந்த முத்ரா பண்ண. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா அந்த முத்ரையை ஸ்டாப் பண்ணிடலாம். ரைட், இந்த முத்ரா வந்து நான் உட்காந்து பண்ணணுமா நின்று பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், பிராண முதிரை மட்டும் நடந்துட்டு கூட பண்ணலாம். ஓகே, நடக்கும்போது, வாக்கிங் போகும்போது பிராணமுதிரை பண்ணலாம். இப்போ கையை வந்து பிராணமுதிராவில் வச்சுட்டே வாக் பண்ணுறப்போ என்ன நடக்கும்னா, கையில் விறுவிறுன்னு ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ அந்த ஃபீல் கிடைக்கையில் கை எடுத்துடலாம். ஓகே, ஸோ 1/2 அன் ஹவர் வரைக்கும், அதாவது ஸ்டார்ட் பண்ணி 1/2 அன் ஹவர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராணமுதிரை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ பிராணமுதிரை எனக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது, லங்கோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, நான் அதனால் பிராணமுதிரை ரெகுலராக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் ஒரு 15 நிமிஷம், ஈவினிங் ஒரு 15 நிமிஷம் பிராணமுதிரை பண்ணுங்கள். ஓகேவா? எப்போவுமே முத்ரா பண்ணும்போது ஓப்பனான, அதாவது காத்தோட்டமான இடம் இருக்கணும். உணவு அருந்து இருந்தீங்க அப்படின்னா 2 மணிலேருந்து 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் பிரேக் இருந்தால் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வந்து 1 ஹவர் ஆச்சு முத்ரா பண்ணும்போது பிரேக் இருக்கணும் சாப்பிட்ருந்தீங்கன்னா. ஓகே, சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னா முத்திரையை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்லாம். ஓகே, ரைட். இப்போது அப்படிப்பட்ட அற்புதமான முதிரையை எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். பாருங்கள், உங்களோட லிட்டில் ஃபிங்கரோட டிப்போ, ரிங் ஃபிங்கரோட டிப்போ, தம்போட டிப்போ சேர்த்துக்கிறோம். பிராணமுத்திரை. ஓகே, ரெண்டு கையிலையும் வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து மடிமையில் உட்காந்து வச்சு கண்ணை மூடி பிராணமுத்திராவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பண்ண இதோட பெனிஃபிட் வந்து அபரிமிதமாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அலைப்பாயிர மனசு ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி ரொம்ப சோம்பேறி இருக்கிற மனசு வந்து என்ன ஆகும்? பிரிஸ்காகும் இந்த முதிரையை பண்ணும்போது. ஓகேவா? எல்லாரும் இந்த முதிரையை பண்ணி பலனடையணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.